ராஜ்புரம் கிராமத்துல ராஜாங்கிறவரு தன்னோட மனைவியோட வசிச்சு வந்தாரு. அவங்க ஒரு கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்து வந்தாங்க. ராஜா ஒரு விவசாயி, அதனால அவங்க அம்மா அவனுக்கான உபசரிப்ப சரியாவே கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராஜாவோட அண்ணன் பெரிய பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தான். அதனாலயே அவனுக்கு மதிப்பு அதிகமா இருந்தது. ஈஸ்வரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேம்மா. நீ அம்மாவையும் வீட்டுல இருக்கவங்களையும் பத்திரமா பாத்துக்க, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். நீ மதியானம் போல எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா, போதும், சரியா? என்னங்க, பார்த்து போயிட்டு வாங்குங்க. நான் மதியானம் டான்னு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? அந்த மாதிரி சொல்லிட்டு ராஜாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாரு. ராஜா அங்க போய் வயல்ல தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாரு. ராஜாவுக்கு மதியானம் ஆனதுமே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. அவங்க மனைவி அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப லேட் ஆகியும் வரவே இல்லை. என்ன, நம்ம பொண்டாட்டி எப்பவுமே இந்நேரம் டான்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவா. இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, இன்ன வரைக்கும் அவளை காணோமே. வயித்த பசி வேற கில்லுதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கிருந்து பார்ப்போம். இல்லைன்னா டவுன் சைடு அங்கிட்டு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டிதான். வயிற்று பசியோட வேலை பார்க்க நம்மளால முடியாது. என்ன பசி பசிக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க மனைவி அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்னங்க என்னங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டேங்க, கொஞ்சம் வரீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. என்னங்க? என்ன ஈஸ்வரி, இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிருச்சு? வயித்த பசி ரொம்ப கில்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட டவுன் பக்கத்து போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தேன். நல்ல வேலை வந்துட்ட. என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ லேட்டு? எப்பவும் சீக்கிரமா வந்துருவியே. என்னங்க, அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? உங்க அம்மாவை நினைச்சா வர வர எனக்கு ரொம்ப கோவமா தான் வருது. உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏண்டி, இப்ப என்னடி மணி 2 தானே ஆச்சு? அதுக்குள்ள சட்டியும் வாளியும் தூக்கிவிட்டு உன் புருஷனுக்கு சோறு கொண்டு போ கிளம்பிட்ட. என் மகனும் மருமகளும் ஊர்ல இருந்து வராங்களாமா. ஒழுங்கா உங்களுக்கு ஆக்கி அரைச்சு போடணும். அதுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்குல்ல, ஒழுங்கா நறுக்கி வை பாத்துக்க. அவங்க ஒன்னே மாதிரி ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவல்ல, பெரிய பணக்காரி. எப்படி விருந்து இருக்கணும்னு நினப்பான்னு நினச்சிக்க. ஒழுங்கா அந்த சோத்தை வச்சுட்டு சாப்பாடை செய்டி. அத்தை, அதெல்லாம் சரிதான் அத்தை. உங்க மருமகளுக்கு நீங்க ஆக்கி அரைச்சு போடுங்க. நான் எதுவும் சொல்லல. என்னோட கணவருக்கு முதல்ல நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். மணி 2 ஆயிடுச்சுல்ல, அவர் பசியோட இருப்பாரு. அவரோட பசி ஆத்திட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வேலை சொன்னாலும் கேட்குறேன் அத்தை. இந்தாடியே, சொல்லிக்கிட்டே இருக்கிறே, தூக்கு வலியை வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறாளே. அந்த தூக்கு வலியை வச்சுட்டு இங்கே சாப்பாடை செய்ய. 3 மணிக்கு கொண்டு போய் உன் புருஷனுக்கு சோத்தை கொடு. அதுக்குள்ள அவன் செத்துற மாட்டான். அப்படி அவங்க அத்தை ரொம்ப திட்டுனனால அவளும் உட்காந்து அந்த சாப்பாடை செய்ய ஆரம்பிச்சா. மணி வேற 3க்கு மேல ஆச்சு. அவரு பசி தாங்க மாட்டாரு. இவங்க வேற அதன இருக்கு இதன இருக்குன்னு இம்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாவம் அவரு. இந்த மாதிரி பண்ணா யாருக்கு தாங்க கோவம் வராது? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னு ஆசாசையா இருந்தேன். எவ்வளவு நேரம் என்ன உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? எனக்கு என்னமோ உங்க அம்மா உங்க அண்ணன் மேல தாங்க ரொம்ப பாசம் வச்சிருக்க மாதிரி இருக்கு. அவங்க பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல, அதனால மதிப்பு மரியாதையும் அங்கதான் போகுது. நமக்கு எந்த மதிப்பு மரியாதையும் இல்ல. நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கிறது தாங்க நல்லது. சரி சரி விடுமா, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அவங்களோட எண்ணம் எப்படின்னு நமக்கு தெரியும். நீ அதெல்லாம் நினைச்சு இதுவும் பண்ணாத. என்ன இருந்தாலும் என்ன பெத்த அம்மா இல்லைன்னு ஆயிருமா? அவங்க என்ன பண்ணாலும் என்னோட அம்மா தானே, விடுமா. அந்த மாதிரி சொல்லி அவரோட மனைவியை அவரு சமாதானப்படுத்தினாரு. நைட் ஆனதுமே தடபுடலான விருந்த அவங்க அம்மா அவங்களோட அண்ணன் குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா தோற, எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்குறேன் உனைய. பட்டணத்திலேயே இருந்துக்கிட்டேல அம்மாவை பார்க்காம. சரி சரி, இப்போதான் வந்திருக்கிறீங்க, சாப்பிடுங்க. என் மருமக பத்தியா எப்படி ஜொலிக்கிறான்னு. என்ன இருந்தாலும் வசதியான வீட்டு பொண்ணு தான். ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் வந்து பூவும் கொண்டையில சுற்றிக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போடுறாளுங்க. என்னங்க, வாங்க நீங்களும் உங்க அண்ணனோட உட்காந்து சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, நீங்களும் உங்க அண்ணனோட உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா, என் அண்ணனோட நானும் உட்காந்து சாப்பிட்றேன். கொஞ்சம் தள்ளி உட்கார்றா. ஏன்டா அறிவு கட்டவனே, தோட்ட வேலைக்கு போயிட்டு யார் கூட சமமா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிற? உன் அண்ணனும் அண்ணி எப்பேற்பட்டவங்கன்னு உனக்கு தெரியும் தானே? உன் வேர்வை வாடையோட அவங்க உட்காந்து சாப்பிடணுமா? அவ பணக்கார வீட்டு பொண்ணு, இதெல்லாம் விரும்ப மாட்டாடா. ஒழுங்கா நீ வந்து அப்புறமேல் சாப்பிடு. நீயும் உன் பொண்டாட்டியோ இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. அதுதான் சரியா இருக்கும். இந்த மாதிரி சொல்லவும் அவர் ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள போனாரு. அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. பசின்னு வந்தவரை இப்படி சொல்லி விரட்டுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? 2 பேத்தையும் ஒரே வயித்துல தானே பெத்தீங்க. அவரை ஒரு மாதிரி இவரை ஒரு மாதிரி பாக்குறீங்க. வசதியானவங்கன்னா மனுஷங்களா மதிக்க மாட்டாங்களா? சொல்லுங்க அத்தை. இந்த பாருடி, இன்னொரு வார்த்தைய மருமகளை ஏதாவது தப்பா பேசுன உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். ஒழுங்கா போடி. உனியெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவ. நீ எல்லாம் இவ்வளவு பேச்சே பேசக்கூடாது, சரியா? இந்த உலகத்துல பணம் தான் எல்லாமே, அதுதான் எல்லாமே கொடுக்கும் பாத்துக்க. கிளம்படி முதனியே. அவங்க மனைவியும் சோகமா உள்ள போயிட்டாங்க. கண்ணு, அவ சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ நல்லா அள்ளி சாப்பிடு கண்ணு.
உனக்கு அத்தை சாப்பாடு ஊட்டி எவ்வளோ நாளாச்சு. உனக்கு எல்லாமே பிசைஞ்சு அத்தை என் கையால ஊட்டி விடணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் பொறு, அத்தை உனக்கு ஊட்டி விடுறேன். ஏய் லூசு கிழவி, என்ன இருந்தா என் சாப்பாடுல கை வைக்க வருவ? கருமம், இன்ன வரைக்கும் இந்த ஆட்டுப்புளிக்கெல்லாம் அள்ளிட்டுன்னு இருந்த அதே கையால எனக்கு வந்து சோறு ஊட்டுறியாக்கும். ஆளு மூஞ்சி பாருப்போ முத நீ என்கிட்ட. அவங்க பணக்கார மருமக இந்த மாதிரி சொல்லவும் அந்த பாட்டிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்னோட மகனை இப்படிதானே நம்ம காயப்படுத்தணும்னு அப்பதான் அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. பணம் இருக்கவங்கனாலதான் எல்லாமே பண்ண முடியும்னு நினைச்சாங்க. ஆனா முக்கியமா அன்பு அவங்கனால கொடுக்கவே முடியல. என்னதான் இளைய மருமகளும் இளைய மகனும் பணம் இல்லைனாலும் அவங்களோட முழு அன்பையும் அந்த பாட்டிக்கு கொடுத்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.